உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பெட்ரோல் பங்குகள்ல கேன்ல பெட்ரோலை தரக்கூடாதுன்னு அரசு அட்வைஸ் பண்ணி இருக்கு. அப்படியும் வாங்கணுமா? பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தாதான் பெட்ரோலை கேன்ல தரணும். இதுதான் இப்போதைய ரூல். ஆனா கோவை மாவட்டம் காந்திபுரம் பெட்ரோல் பங்க்ல திடீர்னு வந்த ஒரு நபர் கேன்ல பெட்ரோல் கேட்டிருக்காரு. அதெல்லாம் தர முடியாது, போலீஸ் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு பெட்ரோல் பங்க் ஊழியர் சொல்ல, பெட்ரோல் வாங்க வந்த நபர், நான் யாருன்னு தெரியுமா? அமைச்சர் சம்பத்குமாரோட அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லி கெத்து காட்ட, அப்பவும் தர முடியாதுங்க அப்படின்னு ஊழியர் சொல்ல, நடந்ததை நீங்களே கேளுங்களேன். அதான் பெட்ரோல் கேனில் கேட்டால் அப்படி தர முடியாதுங்க, பெட்ரோல் கேன்ல என்ன தரதில்லைங்கன்னு. நான் உடனே என்னங்கிறாங்க, நான் அமைச்சரோட அண்ணன் பேசுகிறேன், பெட்ரோல் ஏன் எனக்கு தர முடியாது? இப்போ அங்கே அந்த பக்கம் இப்போ இந்தியன் பங்க்லேயும் நான் கேட்டேன், அங்கே தான் இங்கே வாங்கிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க, யாராக இருந்தாலும் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக ஒரு 5 நிமிஷமாக சொல்லிகிட்டே இருந்தோம். ஏங்க அதான் சொல்கிறோம் இல்லைங்க, தரமாட்டேன்னு சொல்லி அது கிளம்புங்கன்னு சொன்னதுக்கு உடனே எங்களை அடிக்க வந்துட்டாங்க. போலீஸ் கிட்ட போய் என்ன சொன்னாங்க? அடித்ததுமே மூக்குலேருந்து தான் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சுங்க, தலையிலேயே அடிபட்டுருக்குங்க. அவர் அங்கே போய் கேட்டது எதுவுமே கண்டுக்கவே இல்லைங்க. உடனே அவங்க கேள்வி கேட்குறேன், அவங்கள எதுவுமே சொல்லி நாங்கள் உடனே பதில் சொன்னதுக்கு உடனே என்னன்ட்டாங்க, கம்ப்யூட்டர் முடியுமான்னு எங்களே கேட்குறாங்க. யார்? போலீஸ் அப்படின்னு கேட்டாங்க நைட்டு. போலீஸ்கிட்டையும் அமைச்சர் சொந்தக்காரங்க சொன்னாங்க. ஆமாம், அதனால் போலீஸும் காம்ப்ரமைஸாக போக சொன்னாங்க. ஆமாம், போலீஸ் காம்ப்ரமைஸாக போகணுன்றாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன நீதி வேணும்? நாங்கள் கேஸ் கொடுத்துக்கிறோங்க, எது வந்தாலும் பார்த்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எங்களுக்கே இந்த வாங்க வேறு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேனில் தர முடியாதுன்னு இவங்க நாங்கள் உள்ளார் பங்குள்ளார் அடிச்சுட்டு போகிறாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் இது போன்ற நபர்கள் மீது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதே மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்த மக்களின் கேள்வி.